ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வரும் தம்பதியரின் வளர்ப்பு நாய் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த சம்பவத்தில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட துக்கநாதன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர் கலைவாணி. இவர்கள் விவசாயியான இவர்கள் தங்களுக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் வசித்துக் கொண்டு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் பார்த்தோம்னா வீடுகள் தனியா இருக்கிறதுனால பார்த்தோம்னா 4 வளர்ப்பு நாய்கள் தங்களது பாதுகாப்புக்காக வளர்த்து வருகின்றனர். இந்த சூழலில் பார்த்தோம்னா நேற்று தினம், அதாவது இன்று நள்ளிரவு நாய் குறைத்து சத்தம் கேட்டு கணவன் மனைவி இருவரும் வெளியே பார்த்துள்ளனர். அப்போது ஆள் நடமாட்டம் யார் இல்லாதனால் வழக்கம் போல உறங்க சென்றனர். இந்நிலையில் இன்று காலை வீட்டிற்கு வெளியே பார்த்தபோது 4 நாய்கள் ஒரு நாய் இறந்த நிலையிலும் மற்ற 2 நாய்கள் காணாமல் போன நிலையிலும் ஒரு நாய் மற்றும் சோர்வாக காட்டுப்பகுதி இருந்தது குறித்து தம்பதியினர் இருவரும் சென்னிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பிறகு முதல் கட்டமாக சென்னிமலை போலீசார் வந்த நிலையில் இது குறித்த தகவல் அறிந்து மாவட்ட எஸ்பி சுஜாதாவும் சம்பவ இடத்திற்கு நேரில் விசாரணை நடத்தினார். விசாரணை எதற்காக என்று பார்த்தோம்னால், இதே போன்றுதான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை சம்பவம் கடந்த 1ஆம் தேதி நிகழ்ந்தது. இந்த கொலை சம்பவத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு 20 நாட்கள் முன்பாக தான் அவர்கள் வளர்ப்பு நாய் விஷம் வைத்து கொன்ற நிலையில் புதைக்கப்பட்டுள்ளது. தற்போது புதைக்கப்பட்ட நாய் இறந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் தனிப்படை போலீசார் அந்த நாய் எங்கு புதைக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றொரு இதே சம்பவம், அதாவது கீழ்பவானி வாய்க்கால் கரையோரமாக இருக்கக்கூடிய சென்னிமலை பகுதியிலும் இந்த சம்பவம் நடந்திருப்பது குறித்து சந்தேகத்தின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி சுஜாதா மற்றும் ஏடிஎஸ்பி விவேகானந்தன் ஆகியோர் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஏதேனும் தடயங்கள் இருக்குமா, இந்த வழக்கில் ஏதேனும் அந்த வழக்கின் முன்னேற்றத்திற்காக இந்த வழக்கில் ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்ற கோணத்திலும் மாவட்ட எஸ்பி சுஜாதா நேரில் விசாரணை நடத்தி அவர்கள் மர்ம நபர்கள் யாரும் நடமாட்டம் இருக்கிறார் என்பது குறித்தும் தம்பதியினர் இருவரிடம் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவமானது தொடர்ந்து குறிப்பாக பார்த்தோம்னால் கீழ்பவானி வாய்க்காலில் கரையோரமாக இருக்கக்கூடிய விவசாய தோட்டத்து வீட்டில் கடந்த சில மாதங்களாகவே சந்தேகத்துடைய மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பது குறித்து அவ்வப்போது அப்பகுதியில் குடியிருப்புவாசிகள் காவல்துறைக்கு தெரிவிக்கின்றனர். இதனால் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதால் தங்களது அச்சத்தை போக்கவும் இது போன்ற உரிய பாதுகாப்பு வழங்கவும் தோட்டத்து வீட்டில் வசிக்கக்கூடிய தம்பதியினரின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.